புனிதமான வாரணாசி நகரத்தில் ஒரு மனிதன் வசித்திருந்தான். ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் தீய செயல்களிலேயே ஈடுபட்டிருந்தான். உள்மனதில் எந்த பக்தியும் இல்லாமல் பொய், மோசடி, திருட்டு போன்ற பாவங்களில் முழுகி வாழ்ந்தான். அந்த மனிதனின் இறுதி நேரம் வந்துவிட்டது. உடல் வலுவிழந்து கிடந்த அவனை கருமத்தாள் யம தூதர்கள் பிடிக்க வந்தார்கள். அவன் உயிர் பறிக்கப்படவிருக்கும் அந்த கணத்தில் பயத்தில் நடுங்கிக் கொண்டே அவன் அருகில் இருந்த நெற்றிக்கண் கொண்ட சிவலிங்கத்தை பார்த்தான். தன்னையும் மறந்து ஓம் நமசிவாயா என்று முழங்கினான். அவன் வாழ்நாளில் இதுவரை எந்த ஒரு நேரத்திலும் சிவனை வணங்கியதில்லை. ஆனால் அந்த இறுதி தருணத்தில் சிவனது திருநாமம் அவன் உதடுகளில் வந்தது. இந்த ஒலி கேட்டு யமதூதர்கள் ஒருபோதும் அனுபவிக்காத ஒரு விசித்திரமான தயக்கம் உணர்ந்தனர். அந்த சமயத்தில் காளை பரிகாரம் ஏறிய பரமசிவன் திடீரென்று தோன்றி அந்த மனிதனை காப்பாற்றினார். அவர் தன் திருவருள் நிறைந்த குரலில் என் பெயரை ஒருமுறை கூட உச்சரித்தவனை நான் கைவிட மாட்டேன் என்று கூறினார். சிவனின் வாக்கால் அந்த மனிதனின் பாவங்கள் அனைத்தும் சுட்டெரிந்து போனது. யமதூதர்கள் விலகி சென்றனர். அந்த மனிதன் பரலோகத்தை அடைந்து சிவன் திருவடியை அடைந்தான். சிவனது திருநாமத்தை பக்தியுடன் சொல்லினால் கடைசி தருணத்தில் கூட அவர் கைவிட மாட்டார். ஓம் நம சிவாயா.